ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்புறம் இப்போ ஸ்க்ரீனில் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா, இது எல்லாமே நீங்கள் எனக்காக விஷ் பண்ண கமெண்ட் தான். உங்கள் எல்லாரோட அன்புக்கும் பாசத்துக்கும் ரொம்ப 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 நன்றி. நான் உண்மையிலே எக்ஸ்பெக்ட் பண்ணலை இவ்வளோ பேர் எனக்கு விஷ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் மொத்தமாக எல்லாருக்கும் சேர்த்து தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நன்றி உறவுகளே. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் ஹயாவா ஃபைஸ் திட்டிருப்பான் இல்லையா, ஸோ அதனால ரூமுக்கு வந்துட்டு ரொம்பவே அழுது கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அப்போ பார்த்தா இவளுக்கு ராகத்துக்கு தான் கால் பண்ணணும்னு தோணுது. அதனால அவனுக்குமே கால் பண்ணி பேச போகிறா. பட் அவளுக்கு தான் பேச முடியாது இல்லையா, ஸோ அதனால் அந்த பக்கம் அவனும் ஃபோனை எடுத்துட்டு யார் அது, யார் பேசுகிறீங்க, ஏதாவது பேசுங்க, எனக்கு ஒன்றுமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண போகும்போது அவளோட வளையல் சத்தம் கேட்குது. வளையலால் இவள் சிக்னல் கொடுத்துட்ருக்கா, பேச ட்ரை பண்ணுறா. அந்த வளையல் சத்தத்தை வச்சே இவன் வந்து கண்டுபிடிச்சிட்டான் இது ஹயா தான் அப்படின்னு சொல்லிட்டு. திரும்ப இவனுக்கு எல்லா மெமரிஸுமே ரீகால் ஆகுது. பழைய நினைவுகள் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு இவனுக்கும் கஷ்டமாக இருக்குது, அவளுக்கும் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் இப்போ இவ தம்பியோட மனைவி இல்லையா, ஸோ அதனால் அவகிட்ட போயிட்டு பேசி திரும்ப பழைய விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். இந்த பக்கம் நம்ம ஆகிலும் சனமும் அவங்களோட அந்த ட்ரீம் ஹவுஸை பார்த்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படிலாம் பண்ணணும், அப்படிலாம் பண்ணணும், இந்த மாதிரி இந்த ரூமுக்கு இந்த கலர் பெயிண்ட் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் பால்கனியோட நம்மளோட ரூம் வரும். அதுக்கப்புறம் நம்மளோட குழந்தைங்களோட ரூமு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன சொன்ன நீ, குழந்தைங்களோட ரூமா அப்படின்னு இவன் கேட்டா டக்குன்னு அவ்வளோ சமாளிக்கிற மாதிரி, ஹயா ஃபைஸோட குழந்தைங்களை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். அவங்க ஸ்கூல் ஹாலிடேஸில் நம்ம வீட்டுக்கு வருவாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்காக ரூம் வேணும்ல, அதுக்காக தான் நான் சொன்னேன், அவங்களுக்காக தான் இது அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிடுறா. அப்படி அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்போதான் அந்த லத்தீஃபும் வந்து ஆகில உங்களை அம்மா கூப்பிடுறாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் அவனும் போயிட்டு என்னம்மா கூப்பிட்டீங்களான்னு கேட்டா, அது வந்துப்பா நான் உன்னை பற்றி தான்ப்பா யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்ச நாளில் நீ கவலைப்படாத, டைவர்ஸ் பேப்பரும் வந்துடும், அப்புறம் ப்ராப்பர்ட்டி பேப்பரும் வந்துடும். அதில் கையெழுத்து போட்ட அப்படின்னா அப்புறம் நீ ஃப்ரீ ஆகிடுவ. நீ இந்த மாதிரி பொய்யான உறவில் இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. இப்படி இவ பேசுகிறத பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவன் சனம் கூட சேர்ந்து வாழணும்னு தான் ஆசைப்பட்டுட்டு இருக்கான். ஆனால் அம்மா இந்த மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அவளுமே வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றி விடுற மாதிரி, பாருப்பா அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், ஆனால் அதை எப்படி சொல்கிறதுனும் தெரியல, சொல்லலாமா வேணாமானும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னம்மா நீங்கள், என்ன விஷயம், எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதும் அவளும் அந்த சனம் இருக்காளே, அவள் உன்னோட சின்ன வயசை பற்றி என்கிட்ட வந்து கேட்குறாப்பா, நானும் வந்து அதை பற்றிலாம் பேசாதமான்னு சொன்னாலும் அவள் கேட்க மாட்றா. திரும்ப அவள் உன்னோட சின்ன வயசை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கா. அவள் என்கிட்டே வந்து கேட்குறா உன்னோட அப்பா வந்து எப்படி இறந்து போனார் அப்படின்னு. இதெல்லாம் அவளுக்கு தேவையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இவனுக்கும் அப்பாவை பற்றி பேசின உடனே சனம் உண்மையிலே உங்ககிட்ட அப்படி வந்து கேட்டாலான்னு கேட்டா, ஆமாப்பா நானும் அவகிட்ட பல தடவை சொல்லிட்டேன், ஆகிலோட சின்ன வயசை பற்றி நீ எதுக்காக கேட்குற, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படாதன்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் அவள் திரும்ப அதை தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கா. நீ வேணா பாரு, உன்னோட அப்பாவை நீ தான் கொலை பண்ணங்கிற விஷயம் அவளுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு, அப்புறம் அவள் ஒன்னே பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருவா. எல்லாம் பணத்துக்காக தான் பண்ணுறா, வேற எதுக்காக அப்படிங்கிற மாதிரி ஒன்றுக்கு ரெண்டாக போட்டு விட்டுட்டு இருக்கா நம்ம சனமை பற்றி. உடனே இவனுக்கோ செம கோவம் வந்துடுது. கோவத்தோட அவனோட ரூமுக்கு போயிட்டு இருக்கா. அங்கே பார்த்தா சனம் வந்து அந்த ட்ரீம் ஹவுஸ் தான் ரெடி பண்ணுறதை பற்றி பார்த்துட்டு இருக்கா. நான் இந்த கலர் பெயிண்ட் அடிக்க போகிறேன், வாங்க ஆகில் வந்துட்டீங்களா, வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா. போது நிறுத்து உன்னோட ட்ராமாவை, நீ என்னோட சின்ன வயசை பற்றி என்னோட அம்மா கிட்ட கேட்டியான்னு கேட்டா, அது வந்து ஆகில் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஏதோ சொல்ல வந்தா. அப்போ நீ கேட்டிருக்க அப்படிதானே, உண்மையிலே சனம் நான் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கூட இதை எதிர்பார்க்கல. நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்னோட கடந்த காலத்தை பற்றி கேட்காது, அது ஜஸ்ட் ஒரு பாஸ்ட்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தும் நீ எதுக்காக திரும்ப அதையே தோண்டிக்கிட்டு இருக்க, நீ என்னதான் நிரூபிக்க பார்க்குற, உண்மையிலே என் மேலே இருக்கிற பாசத்தினால அக்கறைனால இதை நீ கேட்டியா, கண்டிப்பாக இல்லை, நீ பணத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. இன்ஃபேக்ட் பணத்துக்காக என்ன வேணாலும் செய்கிற பொண்ணுதான் நீ, அதுக்காக தானே நீ என்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. உண்மையிலே சனம் நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவில் ஏதோ ஒன்று இருக்குது, நம்மளோட இந்த உறவுக்கு நான் ஒரு அர்த்தத்தை கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் இல்லை, உண்மையிலே நான் தான் முட்டாளாக இருந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருக்கான். அப்படியே அவளை திட்டிகிட்டு இருக்கும் போது தான் டக்குன்னு அவன் எதையோ பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிட்டு இருக்கான். இங்கே பாருங்க ஆகில், நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படி எதுவுமே இல்லை, நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொன்னா. டக்குன்னு அவளை விட்டுட்டு அவன் பாட்டிக்கு அந்த கபோர்டு பக்கம் போயிட்டு இருக்கான். அப்படி என்னத்தை பார்த்தான்னு பார்த்தா இவ ஒளிச்சு வச்ச சவுக்கு தான் அவன் கண்ணில் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது இப்போ அவன் கண்ணில் பட்டுருது. அதை பார்த்தா அடுத்த செகண்டே இவனுக்கு தன்னோட சின்ன வயசு கதையை ஞாபகப்படுத்துகிற மாதிரி அப்பா தன்னை அடிச்சதான் ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. அதை நினச்சிக்கிட்டு அப்படியே பயந்து போய் அதை பார்த்துட்டு இருக்கான். அப்போ டக்குன்னு இவ்வளோ சொல்லி புரிய வைக்க பார்க்குறா. இங்கே பாருங்க ஆகில், நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை, நான் ஒரு நிமிஷம் என்ன சொல்ல வரேங்கிறத புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொன்னா. போது நிறுத்து உன்னோட ட்ராமாவை, இந்த சவுக்கிய புரிய வச்சிருச்சு, நீ என்ன மோட்டிவ்ல இதை நீ இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு. இதை வச்சு நீ என்ன பிளாக்மெயில் பண்ண தானே பார்த்துட்டு இருந்த. அப்புறம் இந்த ட்ரீம் ஹவுஸ் இதை எதுக்காக பண்ணணும், நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் தான் அப்படி எதுவுமே இல்லையே, எந்த உறவுமே இல்லை அப்படிங்கும் போது இது மாதிரி ஒன்று பண்ணி வெளி உலகத்துக்கு அப்படி என்னத்தை நம்ம நிரூபிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்த கோவத்தில் அந்த சவுக்கால கஷ்டப்பட்டு ரெடி பண்ண ட்ரீம் ஹவுஸை ஒரு நிமிஷத்தில் அதை போட்டு அடித்து உடச்சி நொறுக்கிட்டு போயிட்டான். இவளுக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு இதை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரெடி பண்ணியிருப்பாங்க, அதை ஒரு நிமிஷத்தில் அப்படியே பாலாக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவனை சமாதானப்படுத்துறதுக்காக அவனை கூப்பிடுறதுக்காக போயிட்டு இருக்கா. ஆனால் அவனோ கோவத்தோட
வீட்டை விட்டே வெளியே போயிடுறான். இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, அழுதுட்டு இருக்கா. அப்போ அங்கே அந்த நீலாம்பரியும் வந்து, என்னம்மா சனம், ஆகில் கோவமாக போயிட்டானா? இதுக்கு காரணம் யாரு? நீ தானே? நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன், அவனோட சின்ன வயசை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படாத, உங்கள் 2 பேருக்கு நடுவில் எதுவுமே இல்லை, எந்த உறவுமே இல்லை அப்படின்னு. அப்புறம் எதுக்காக நீ அவனை கேர் பண்ணணும்னு நினைக்கிற? அதனால தான் உனக்கு இந்த தண்டனை. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவனோட லிமிட் என்ன அப்படிங்கிறது. அதனால தேவையில்லாமல் இந்த ஸ்பை வேலை பார்க்குற வேலைலாம் இங்கே வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மிரட்டிட்டு அங்கேருந்து போயிடுறா. அதாவது டேரெக்டாகவே இந்த தடவை மிரட்டிட்டு போகிறா. இத்தனை நாளாக நம்ம சனமோட மனசில் இந்த நீலாம்பரி தான் ரொம்ப நல்லவ அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருப்பா. இப்போ இப்படி பேசிட்டு போகிறத பார்த்துட்டு இவளுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. ரைட்டு, இவங்க மாமியார் புத்தியை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவளோட ரூமுக்கு வந்துட்டு உடஞ்சி போன அந்த ட்ரீம் ஹவுஸை பார்த்துட்டு ரொம்பவே அழுதுட்டு இருக்கா. நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது ஆகில், ஒரு நிமிஷத்தில் நம்மளோட கனவையே கழிச்சிட்டிங்க, எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்கா. இதெல்லாம் தூரத்துலேருந்து அந்த ஆகிலும் பார்த்துட்டு தான் இருக்கான். பட் இருந்தாலும் இவ பண்ணதுக்கான தண்டனையை தான் நம்ம கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி திமிரா அங்கேருந்து போயிடுறான். இந்த பக்கம் ரிஹானும் தங்கச்சிக்காரியும் வெளியே போயிட்டு ஆஃபீஸ்க்குள்ளே போக போனால் அப்போ வந்து நின்றுக்கிட்டு அவளோட பேரை சொல்லி வசந்தி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கத்திட்டு இருக்காங்க. உடனே இவளும் திரும்பி பார்க்குறா. இவளுக்கு வேண்டியப்பட்டவங்க தான். யார் அவங்க அப்படின்னு கேட்டால், நீங்கள் உள்ளே போங்க, நான் ஏதோ பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை உள்ளே அனுப்பி வச்சுட்டு, நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அதாவது இவங்க 2 பேரும் தான் இவளை வளர்த்துருப்பாங்க. அதாவது வளர்த்து ஒரு திருட்டு பொண்ணாக ஆக்கி வச்சுருக்காங்க. நீ ஒழுங்காக திருடிட்டு வந்து எங்களுக்கு பணத்தை கொடுத்துருந்தா நாங்கள் இதுக்காக இங்கே வரப்போகிறோம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் ரிஹானு வந்துட்டு, யார் இவங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அதுவா ரிஹான், இவங்க 2 பேரும் அப்படின்னு இவ ஏதோ சொல்ல வரதுக்குள்ள டக்குன்னு அவங்க முந்திக்கிட்டு, நாங்கள் தான் அவளோட அப்பா அம்மானு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா நீங்கள் தான் அவளோட பேரண்ட்ஸா? ஆனால் நீங்கள் வந்து அவள் மேலே கோவமாக இருக்கிறதா தானே அவள் சொன்னா அப்படின்னு சொன்னா. கோவமாக தான் இருந்தோம், என்னதான் இருந்தாலும் இவன் எங்களோட பொண்ணாச்சே, பெத்த பொண்ணு மேலே எவ்வளோ நாள் கோவமாக இருக்க முடியும், அதனால தான் நாங்களே இவ்வளோ தேடி வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி, நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன பேசிகிட்டு இருக்க, அவங்களோட அப்பா அம்மா தானே, அவங்கள ஏன் விரட்டுற, அவங்க பேசாமல் இங்கேயே இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னா. இல்லை அவங்க ஹோட்டலில் தங்கிப்பாங்க அப்படின்னு சொன்னா. இவங்களும் முந்திக்கிட்டு, எதுக்குமா ஹோட்டல்லலாம் போய் தங்கிக்கிட்டு, அதான் உன்னோட பாஸ் சொல்கிறாருல, அதனால நாங்கள் பேசாமல் இங்கேயே தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வீட்டுக்குள்ளே போயிட்டு இருக்காங்க. இவளுக்கும் செம கடுப்பாகுது. ஏற்கனவே நான் அந்த ரிஹான் கிட்ட பொய் சொல்லி அவரை ஏமாத்துறேன் அப்படிங்கிற கில்ட்டே என்ன கொண்டுக்கிட்டு இருக்கு. இதில் இவங்க வேற வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இந்த பக்கம் ஃபைஸ் கிட்ட போயிட்டு ஹயாவை பற்றி 1க்கு 2 இந்த ஆண்டி வந்து கொளுத்தி போட்டுட்டு இருக்கா. ஆனால் அவன் அதை காதில் வாங்காமல், ஆண்டி நான் ஸ்ட்ரீம் பாத் பண்ண போகிறேன், ஸோ அதனால் தேவையில்லாமல் அதை பற்றிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு டோரை லாக் பண்ண போனால் அந்த லாக் வந்து உடஞ்சிருக்கு போல். அதனால் ஆண்டிக்கிட்டே, நான் வந்து ஸ்ட்ரீம் பாத் பண்ண போகிறேன் ஆண்டி, ஆனால் லாக் வந்து உடஞ்சிருக்கு, டோரோட லாக்கு, அதனால் நீங்கள் வெளிப்பக்கமாக தாப்பால் போட்டுக்காங்க, 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆண்டியோ கடுப்பாயிட்டு, இதே நீ என்கிட்ட சொல்கிற, உனக்கு தான் அவனோட மனைவி இருக்கால, அவகிட்டே போய் சொல்லு அப்படின்னு சொன்னதும் அவனும் நேராக போயிட்டு ஹயா கிட்ட, இங்கே பாரு ஹயா, நான் வந்து ஸ்ட்ரீம் பாத் பண்ண போகிறேன், ஆனால் டோரோட லாக் வந்து உடஞ்சிருக்கு, அதனால் நீ வெளிப்பக்கமாக தாப்பால் போட்டுக்கோ, 10 நிமிஷம் கழிச்சு அதை ஓப்பன் பண்ணிவிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறான். அவளும் சரிங்கிற மாதிரி தான் சொல்கிறா. அவளுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருச்சு. அதே சமயம் இவனும் ஸ்ட்ரீம் பாத் பண்ணுறதுக்காக வந்தான் இல்லையா, அவன் ஹயாவை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருக்கான். அவள் எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா, வந்தவங்க முன்னாடி என்ன இன்சல்ட் பண்ணா, அதுக்கப்புறம் என்ன தொடக்கூட விட மாட்டேங்கிறா, அப்புறம் என்ன வந்து இன்னைக்கு கீழே தள்ளி விட்டு போயிட்டா, எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ 10 நிமிஷம் டைமும் முடிஞ்சிருச்சு. சரி 10 நிமிஷம் ஆயிடுச்சு, போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே இந்த ஆண்டியும் வந்துட்டு அந்த டோரை வெளிப்பக்கமாக லாக் பண்ணது மட்டும் பத்தாதுன்னு அந்த ஸ்ட்ரீம் பாத்தோட மிஷினில் இன்னும் கொஞ்சம் புகையை அதிகமாக வர்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு போயிடுது. இவனும் ஹயா ஹயான்னு கத்திக்கிட்டே இருக்கான். அதே சமயம் நம்ம ஹயாவும் கரெக்டாக 10 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த ரூம் பக்கமாக தான் வந்துட்டு இருக்கா. அதுக்குள்ளே இந்த ஆண்டியும் தடுத்து நிறுத்தி எங்கே போயிட்டு இருக்கேன்னு கேட்குது. அவளும் இந்த மாதிரி டோரை லாக் பண்ணிக்க சொன்னார், நான் அதை ஓப்பன் பண்ண போகிறேன்னு சொன்னால், அதெல்லாம் நான் பார்த்து நான் டோரை ஓப்பன் பண்ணி விட்டுக்கிறேன், எனக்கு பயங்கரமாக தலைவலிக்குது, போயிட்டு டீ போட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட பார்க்குது. ஆனால் அவளோ நான் ஓப்பன் பண்ணிட்டு போகிறேன்னு சொன்னால், இங்கே பாரு நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு பயங்கரமாக தலைவலிக்குது, போயிட்டு டீயை போட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து விரட்டி விட்டுருது. அதுக்குள்ளே இங்கே இவனும் அந்த புகையில மாட்டிக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஹயா ஹயா ஹயான்னு சொல்லிட்டு கதவை தட்டிக்கிட்டே இருக்கான். ஆனால் அவளுக்கு தான் அங்கே காதில் விழுகாது இல்லையா. ஆனால் இந்த ஆண்டியும் அந்த ரூம் வாசலில் தான் நின்றுட்டு இருக்கு. அவன் கத்துறது எல்லாமே கேட்குது, இருந்தாலும் டோரை ஓப்பன் பண்ண மாட்டேங்குது. தன்னோட மருமகனோட உயிரை விட ஹயாவை வீட்டை விட்டு துரத்தணுன்னு தான் இந்த கிளவி இப்படி நின்றுட்டு இருக்கு. ஸோ அப்போ அவனும் பார்த்துக்கிட்டு ஹயா ப்ளீஸ் தொற அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் அப்படியே மயங்கி விழ போகிறான். டக்குன்னு இந்த ஆண்டியும் கதவை திறந்துருது. அப்படியே வெளியே வந்து பொத்துன்னு கீழே விழுகிறான். அப்போ தான் நம்ம ஹயாவுமே டீ போட்டு எடுத்துகிட்டு வந்திருப்பா. இவன் இப்படி வந்து விழுகிறத பார்த்துக்கிட்டு அந்த அதிர்ச்சியில் கையில் வச்சுருக்க ட்ரேவை கீழே போட்டு உடச்சிடுறா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவன் எழுந்திரிச்சு உக்காந்துட்டான். இந்த ஆண்டியும் அவனை ஏற்றி விடுற மாதிரி, நீ உன்னோட புருஷனே கொல்றதுக்கு பார்க்குறியா, இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டியை நான் எங்கேயும்
பார்த்ததில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அவளுமே சொல்லி புரிய வைக்க பார்க்குறா, என் மேலே எந்த தப்பு இல்லை, நான் 10 நிமிஷம் கழிச்சு டோரை ஓப்பன் பண்ணுறதுக்காக தான் வந்தேன், ஆனால் இவங்க தான் என்ன போக சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, யா அல்லா, தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு என் மேலேயே பழி போட பார்க்குறியா, நான் இதுக்காக என்னோட மருமகனை கொல்ல பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அவளோ அப்படிலாம் இல்லை ஃபைஸ், இவங்க பொய் சொல்கிறாங்க, இன்னும் நம்புங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிட்டு இருக்கா. ஆனால் அவன் எதையுமே காதில் வாங்காமல் ஹயாத் கிட்ட நடந்துக்கிட்ட எல்லா கெட்ட விஷயத்தை பற்றியுமே யோசிச்சுட்டு இருக்கான். அந்த ஆண்டி வேற ஏற்று விடுற மாதிரி, இந்த மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு தேவையே இல்லைப்பா, இவன் மட்டும் உன் கூட இருந்தான்னு வச்சுக்கியேன், அப்புறம் அவள் உன்னையே சாகடிச்சிருவா, நேற்று பார்த்தில உன்னை கீழே தள்ளி விட்டு உன் மண்டையை உடைச்சா, இது மாதிரி தான் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருக்கா, இவ கூட நீ இருக்கிறது உன் உயிருக்கு தான் ஆபத்து, அதனால இவளை நீ டைவர்ஸ் பண்ணிவிடு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கு. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவ ஏதோ சொல்ல வந்தால் அவன் டக்குன்னு போது நிறுத்து ஹயா, நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்குன்னு எனக்கு சுத்தமாக புரியலை, ஆனால் ஆரம்பத்துலேருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், என்ன உனக்கு சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது, என்ன எல்லா விஷயத்துலையும் ஹர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தா, ஆனால் இன்னைக்கு என்னை சாகடிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு உனக்கு அப்படி என்ன என் மேலே வெறுப்பு, உனக்குள்ள என் மேலே இவ்வளோ வெறுப்பை வச்சுக்கிட்டு கண்டிப்பாக என் கூட நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது, என்னையும் நீ வாழ விட மாட்டேன், அதனால நம்ம 2 பேரும் பிரிகிறது தான் நல்லது, நான் உனக்கு டைவர்ஸ் கொடுக்க போகிறேன், நான் உன்னை தலாக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவை தலாக்னு சொல்லிடுறான். இஸ்லாம் முறைப்படி 3 தடவை தலாக் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாங்க அப்படின்னா அவங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். இவ்வளோ பெரிய வார்த்தையை கேட்டதும் இவளால் தாங்கிக்கவே முடியல. இவ அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சிட்டு இருந்தா, அந்த பக்கம் அந்த ஆண்டியோ சிரிச்சுக்கிட்டு வில்லத்தனமா நான் நினச்சது நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கு. அவனும் இங்கேருந்து போ, உன்னோட முகத்தை கூட நான் பார்க்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரி கத்தி விட்டுறான். அதனால இவளுமே அங்கேருந்து போயிட்டு இருக்கா. அப்படி போகும்போது அவளோட காலில் வந்து கிளாஸ் எல்லாம் வேற குத்திட்டு இருக்கு. ஆனால் அந்த வலியை விட அவன் தலாக்குன்னு சொன்ன அந்த வார்த்தையோட வலியை தான் அவளால் தாங்கிக்கவே முடியல. அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி ரூமை விட்டு வெளியே வந்தா அவனும் இவ மேலே இருக்கிற கோவத்தில் கதவை ஓங்கி அடித்து சாத்திக்கிட்டே இருக்கான். அங்கே இருக்கிற ஃபோட்டோ ஃப்ரேம் வேற கீழே விழுகுது. இவளுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ மேலே தப்பே இல்லை, இருந்தாலும் தண்டனை இவ அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.